Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/9/2024 திங்கட்கிழமை, பூரம் நட்சத்திரம். பலருக்கும் இன்று வெளிநாடு செல்ல வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையில் தப்பே இல்லை. நியாயமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏற்படுகின்ற அந்த ஆசையை தவறு என்று யாரும் சொல்லக்கூடாது, முடியாது. இந்த ஆசை ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் இன்று இருக்கிறது. ஆகவே படித்த அந்த இளம் பிராயத்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஜோதிடரிடம் கேட்கின்ற முக்கிய சில கேள்விகளில் இதுவும் ஒன்று. எனக்கு அந்த வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எது போன்ற அமைப்பு இருந்தால் இந்த வெளிநாட்டு யோகம் சித்திக்கும், நடக்கும்? சாஸ்திரம் சொல்லுகின்ற அந்த உண்மையை சொல்லுகிறேன். லக்னாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. லக்னாதிபதி நீங்கள் அறிந்ததே, முதல் இடம், அதை எல்லாம் போட்டு வைத்திருப்பார்கள். அது முதல் வீடு லக்கணம். அந்த வீட்டுக்கு உடையவனும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த வீட்டுக்கு உடையவனும். இந்த இருவரும் ஜல ராசிகளில் இருக்க வேண்டும். போதுமா? பத்தாது. பலரும் மயங்கும் ஒரு இடம் இப்பொழுது நான் சொல்லப்போவது. அந்த 2 கிரகங்கள் ஒருவேளை ஜலராசியில் இல்லாமல் போனாலும் அவர்கள் ஏறிய நட்சத்திரத்து அதிபதிகள் ஜலராசியில் இருக்க வேண்டும். ஒருவேளை 10 கூடையவன் ஜலராசியில் இல்லை, ஆனால் அவன் யாருடைய நட்சத்திரம் ஏறினானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி ஜலராசியில் இருக்கிறார், வெளிநாட்டு வேலை உண்டு, மாற்றமே இல்லை. ஆக அந்த லக்னாதிபதி 10 கூடையவன் இந்த இருவரையும் விட அவர்கள் ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி ஜலராசியில் இருக்க வேண்டும். எது எது ஜலராசி? ரிஷபம் ஜலராசி, கடகம் ஜலராசி, துலாம் ஜலராசி, விருச்சகம் ஜலராசி, மகரம் கும்பம் ஜலராசிகள், மீனம் ஜலராசி. இந்த இடங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் மிக மிக நல்லது. இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு மாபெரும் உண்மை. பலர் தத்தளிக்கும் ஒரு இடம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், லக்னாதிபதி ஜலராசியில் இருக்கிறார், 10 கூடையவன் ஜலராசியில் இருக்கிறான், எனக்கு ஏன் கிடைக்கவில்லை? வந்து கேட்கிறார்கள். ஓரளவு ஜோதிடம் படித்தவர்கள் கேட்கிறார்கள். அது மட்டும் போதாது. அந்த அதிபதி, லக்கணத்து அதிபதியோ இல்லை 10 கூடையவன் அதிபதியோ யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி ஜலராசியில் இருக்க வேண்டும். சரி, அப்படி இருக்கும்போது அந்த வீடு 1 முதல் 12 வரை இருக்கிறது. 6ஆம் வீடு, 3ஆம் வீடு, 8ஆம் வீடு இப்படி இருந்தால் சொற்ப ஆண்டுகள் இருந்து வருவார். 4, 7, 10 அநேக வருடங்கள் இருந்து வருவார். 5, 9 திரிகோண வீடாக இருந்தால் ஒருவேளை அங்கேயே அவர் தங்கி விடுவார்.
குடியுரிமை பெற்று விடுவார் என்றும் அறிவிக்கிறது சாஸ்திரம். ஆக ஒரு விஷயம் மிக மிக சரியானது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். லக்னாதிபதியோ 10க்கு உடையவனோ ஜலராசியில் இருந்தால் அவருக்கு ஃபாரின் யோகம், வெளிநாட்டு யோகம் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி ஜலராசியில் இருந்தால் நிச்சயமாக அது ஏற்படும். ஒருவேளை நான் வெளிநாடு செல்ல மாட்டேன், என் தாய் தந்தையை மனைவி மக்களை பிரிந்து செல்ல மாட்டேன் என்று நீங்கள் இருந்தால் வெளிநாட்டு பணத்தை அனுபவிக்கும் யோகம் சித்திக்கும். ஒரு வெளிநாட்டு கம்பெனி வேலை பார்த்து நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாட்டான் தருவது போல் இருக்கும். மொத்தத்தில் வெளிநாட்டு பணத்தை அனுபவிக்கும் பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சும் செயலும் உங்களை மிக மிக பெரிய மனிதனாக மற்றவர்களுக்கு காட்டும் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையால் உங்களுக்கு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீக்குகின்ற முயற்சியில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ஒரு செயல் எடுத்த விஷயத்தை முழுமையாக முடித்து உங்களுக்கு மேலுள்ள பெரியவரிடம் இருந்து நல்ல மதிப்பை பெற்றுத்தருகின்ற நாளாக காட்டுகிறது. இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்செல்லாம் பேச்சல்ல, புலமையான வெல்ல முடியா வார்த்தைகளை இணைத்து பேசுகின்ற பேச்சு இருக்கிறதே, அதுதான் பேச்சு. அந்த பேச்சு இன்று உங்கள் கைவசம் ஆகும். இதனால் உங்கள் மதிப்பு கூடும். சிம்மராசி அன்பர்களே, தீர்மானமான ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின்படி நீங்கள் நடக்கும் நாளும் நடந்து வெற்றி பெறும் நாளாகவும் காட்டுகிறது. காரிய வெற்றி இன்று உண்டு. கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி பேசினால், எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஆராய்ச்சியில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையில் செயல்பட்டு அதிகப்படியான லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி மதிப்பு நன்றாக கிடைக்கும். இந்த மாயையை பார்த்து நீங்கள் சற்று ஏமாந்தே போவீர்கள். மறுபாதி தேவையற்ற செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும்.
சற்று எச்சரிக்கை. தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள், தப்பிக்க முடியாத செலவுகள், சற்று சோர்வே வந்துவிடும் உங்களுக்கு. ஆயினும் மறுபாதி எதிர்பாரா நல் வரவுகள், பண வரவுகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வெற்றி உங்களது தேர்ந்தெடுப்பில் இருக்கிறது. பல விஷயங்கள் பரவி கிடக்கின்றன. ஏதேனும் ஒன்றைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல வேளை, நன்றாக யோசித்து பார்த்து எது வெற்றியை தருமோ அதை தேர்ந்தெடுத்து அதன் வழி செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது விசேஷ திறமையாலும் உங்களது கொள்கையாலும் இன்று நீங்கள் பாராட்டப்படும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் பாராட்டு பெறும் நாள். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் போட்டு வைத்த திட்டத்தை மாற்ற வேண்டிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே சூழ்நிலை நீங்கள் எதிர்பாரா சில சிரமங்களையும் ஏற்படுத்தும். பொறுமையுடன் இந்த நாளை நீங்கள் கையாள வேண்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.